சவுக்கு சங்கர் முன்னாடியே சொல்லிருந்தாங்க விஜய் மேல கம்ப்ளீட்டா வந்து பர்சனல் அட்டாக் பண்ண போறாங்க பயங்கரமா. இதே மாதிரி தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, விஜயகாந்த் பண்ணாங்க, ஜெயலலிதா பண்ணாங்க. பாத்தீங்களா ஜெயலலிதாவோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஒரு 13-14 வருஷம் வந்து ஆண்டாரு. சோ இவங்க எவ்வளவு நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு விஜய் வந்து பெருசா தான் வளர போறாரு தவிர அவர் வந்து அப்படி முடங்கிடுவாரு, விஜயகாந்த் மாதிரி முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது மாதிரி நடக்காது. இன்னொரு விஷயம் முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன். திரு விஜய் அவர்கள் மீது பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதலை நடத்த திமுக தயாராகி கொண்டிருக்கு. ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு திமுக ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அந்த இழிவான வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதையும் எதிர்கொள்ள விஜய் தயாராக இருக்க வேண்டும். விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலினுடைய சகோதரி செல்வி அவங்க தான் சங்கீதாவுக்கு வந்து ஒரு வெல்விஷர். எதா இருந்தாலும் அவங்களோட அவங்க ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று முரசொலி செல்வன் சார் இறந்தப்ப கூட சங்கீதா போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஸோ இப்போ 1-1-2 அப்படின்னு கணக்கு போடும்போது இப்போ சங்கீதாவை திமுக மேலிடம் பயன்படுத்தி விஜயை வீழ்த்துவதற்கு இப்படியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம்.